ஆறாவது முறையா அண்டர்-19 உலகக்கோப்பையை வென்றிருக்கு இந்திய கிரிக்கெட் அணி. ஜிம்பாப்வே தலைநகர் ஹராரேவில் அண்டர்-19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியோட இறுதி போட்டி நடந்துச்சு. இந்த இறுதி போட்டியில இந்தியாவும் இங்கிலாந்தும் விளையாடினாங்க. முதல்ல பேட்டிங் செஞ்ச இந்திய அணி வைபவ் சூரியவம்சியோட அதிரடி ஆட்டத்துல 412 ரன் அப்படின்ற இமாலய இலக்கை நிர்ணயிச்சாங்க. சோ இதுல அதிரடி ஆடின வைபவ் சூரியவம்சி 80 பந்துகள்ல 175 ரன்கள் அடிச்சாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து கிரிக்கெட் அணி சீரான இடைவெளியில விக்கெட்டுகள் ஒன்னொன்னா போயின்னு இருந்துச்சு. அந்த அணி 22 ஓவர்ல 7 விக்கெட் இழந்து 177 ரன் அப்படின்ற ஒரு தடுமாட்டத்துல இருந்த 8வது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஸ் அமைச்சாங்க ஜேம்ஸ் மிண்டோவும் பால்கனும். இவங்க 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் அதிரடி ஆடினாங்க. சோ அந்த ஆட்டத்தை பார்க்கும்போது இந்திய அணியோட வெற்றி கொஞ்சம் தாமதமாச்சு. ஏன்னா அவங்க இலக்கு பெருசுனால அவ்வளவு இலக்கை நிர்ணயிக்க முடியாது. ஆனாலும் அவங்க கொஞ்சம் அதிரடி ஆடினாங்க. இந்த நிலையில ஜேம்ஸ் மிண்டோ அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் பால்கனர் 115 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. இதுக்கப்புறம் வெற்றி முழுசா இந்தியாவுக்கு வந்துச்சு. கடைசியில இறுதியில இங்கிலாந்து அணி 50 ஓவர்ல 311 ரன் அடிச்சாங்க. இந்திய அணி 100 ரன் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றி பெற்று உலகக்கோப்பையை கைப்பற்றினாங்க. இந்திய அணி இந்த அண்டர்-19 உலகக்கோப்பையை கைப்பற்றுவது இது 6வது முறை. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே முகமது கைப் தலைமையில ஒரு முறையும், விராட் கோலி தலைமையில ஒரு முறையும், முன்முக் சந்த் தலைமையில ஒரு முறையும், பிருத்திவி ஷா தலைமையில ஒரு முறையும், யாஸ்துல் தலைமையில ஒரு முறையும் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாங்க. சோ அந்த வரிசையில இப்போ ஆயுஷ் மாத்ரே இணைஞ்சிருக்காரு. அண்டர்-19 உலகக்கோப்பையை வெற்றி பெற்ற இந்திய அணியோட கேப்டனா இருந்து ஆயுஷ் மாத்ரே இந்த உலகக்கோப்பையை இந்திய அணிக்கு வெற்றி கொடுத்திருக்காரு. இதுல வைபவ் சூரியவம்சி அதிரடி ஆனாரு. அவரு 55 பந்துல 100 ரன் அடிச்சாரு. இதுக்கு முன்னாடி இதே இங்கிலாந்து கூட 52 பந்துல 100 ரன் அடிச்சாரு. அதுதான் அண்டர்-19 உலகக்கோப்பை இறுதி போட்டியில ஒரு குறைந்த பந்துல அடிக்கப்பட்ட ஒரு சதமா இருந்துச்சு. 100 அடிச்சதுக்கு அப்புறம் அவரோட வேகம் இன்னும் அதிகமாச்சு. தொடர்ந்து 71 பந்துகள்ல 150 ரன் அடிச்சாரு. குறைந்த பந்து, அதாவது 71 பந்துல 150 ரன் அடிச்ச பேட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு சாதனை படிச்சிருக்காரு வைபவ் சூரியவம்சி. அவரோட இன்னிங்ஸ்ல 15 4ம் 15 6ம் அடிச்சாரு. அண்டர்-19 ஆடுற டீம்லயே அதிக 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஒரு இன்னிங்ஸ்ல அப்படின்ற ஒரு சாதனையும் வைபவ் சூரியவம்சி படிச்சிருக்காரு. சோ தொடர்ந்து 6வது முறையாக அண்டர்-19 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள்.